வாங்க வணக்கம். இன்றைக்கி கலர்ஃபுல்லான ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் சாம்பார் சாதம் செய்கிற அன்றைக்கி இந்த கலர்ஃபுல்லான பொரியல் செய்வேன். ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு எல்லா காய்கறியும் போடுவேன். அப்போ அதுக்கு அரிஞ்சோம்னா நம்ம காய்கறி அது எல்லாம் பாதி பாதியாக இருந்ததுன்னா அதை வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிடுவேன் நான். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, அவரைக்காய், பாகற்காய், உருளைக்கிழங்கு, பெங்களூர் கத்திரிக்காய், பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், புடலங்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், இந்த மாதிரி எல்லா காய்கறியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை கூட வடிச்சிங்கன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. ஒரு இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்து ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வேக வச்ச காய்கறிகளை அதில் சேர்த்து அதில் இருக்கிற தண்ணி சுண்டி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது சேர்ந்து வர்றதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாதி ஒரு மலர்ந்து வெந்த பைத்தம்பருப்பு இருந்ததுன்னா அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இருந்ததுன்னா அதில் சேர்த்துக்கோங்க. சூப்பரான காய்கறி கலர்ஃபுல்லான காய்கறி பொரியல் ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சாம்பார் சாதம் செய்கிற அன்றைக்கி இதை கண்டிப்பாக நான் செய்வேன், வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.